எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்னர் ஆய்ந்து அறிந்து புகன்றதாமோ, தண்ணியல் சேர் தமிழ் அணங்கின் தவமேதானோ, தசரதனும் சனகனுமே தரித்த நோன்போ, விண்ணமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும் என்னும் நாமக்கல் கவிஞரின் வரிகளில் கம்பன் புகழ்பாடி தொடங்குகிறேன். கம்பன் வாழ்க. இந்த போபால் கம்பன் கழகத்தின் முதல் பேச்சாளராக கம்பனை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்ததற்கு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கம்பனை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கம்பனின் கவி நயமும் தமிழ் மரபும், இதுதான் தலைப்பு இல்லையா? இத கேட்ட உடனே கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிங்கிற திருக்குறள் தான் நினைவுக்கு வந்தது. இது கம்பனுக்கே நல்ல மிகவும் பொருந்தும். ராம கதையை படிக்க கேட்க விரும்புபவர்கள் கம்பராமாயணத்தை படிப்பார்கள், கேட்பார்கள். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க திருப்பி 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 படிப்பாங்க. ஆனால் ராம கதையை படிக்க விரும்பாதவர்கள் கூட கம்பனின் கவி நயத்துக்காகவே கம்பராமாயணத்தை படிப்பாங்க. அதுதான் அங்க இருக்க சிறப்பு. படிக்க விரும்புபவர்களை பிணைத்து வைத்திருக்கும் கம்பராமாயணம் படிக்க விரும்பாதவர்களை கூட கேட்க வைக்கும் கவி திறன் அதில் இருக்கிறது. அதனாலதான் அவருக்கு கவி சக்கரவர்த்தின்னு பேர். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்றார் பாரதி. இதில் காலத்தால் மூத்தவர் வள்ளுவர், அதன் பிறகு இளங்கோ, அதன் பிறகுதான் கம்பர். ஆனால் மகாகவி பாரதியை ஆட்கொண்டவர் கவி சக்கரவர்த்தி கம்பர். அதனால்தான் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பனை கொண்டு வந்து முதல்ல வச்சார். அவ்வளவு நயம் கம்பனின் கவி. ஒரு சில எடுத்துக்காட்டுகளையாவது நம்ம பார்க்க வேண்டாமா? கதைக்குள்ள கூட்டிட்டு போறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ராமன் விஸ்வாமித்திரர் கூட தாடகை வதத்துக்கு பிறகு மிதிலைக்கு வர்றப்பவே அங்கே மாடத்தில் சீதையை பார்த்தாச்சு. அண்ணலும் நோக்கினாள், அவனும் நோக்கினாள், எல்லாம் முடிஞ்சிருச்சு. சிவதனுசை உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் முறையே பெண் பார்க்க தசரதனோடும் தன் தாயாரோடும் சீதையை பெண் பார்க்க வர்றாங்க. அப்ப சீதையை மணப்பெண்ண போல அலங்காரம் செஞ்சு மண்டபத்துல கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்பத்தான் விஸ்வாமித்திரர் சீதையை பார்த்தார். அவளுடைய அழக பார்த்து அவருக்கு அவ்வளவு வியப்பா இருந்துச்சு. எப்படி இருந்தாள் சீதை? பார்வையிலேயே ஆளை கொல்லும் நஞ்சுடைய கூர்மையான விழிகளை கொண்ட மலர் மங்கையை போல அவ்வளவு அழகா இருந்தார். அமுதமே தித்திக்குமா, ஆனால் அந்த அமுதத்திற்கும் ஒரு இனிப்பு கூட்டினா எவ்வளவு தித்திக்கும், அப்படி இருந்தாளாம் சீதை. அதை பார்த்தோன்னு அவர் நினைச்சாராம், அடடா, சிவதனுசு முறிச்சா கிடைக்கக்கூடிய பரிசு இந்த சீதை தான் என்பதை மட்டும் ராமன் அன்றே அறிந்திருந்தால் ஒரு வில்லை என்னடா 7 மலைகளை கொண்டு வந்து வைத்தாலும் பொடி பொடி ஆக்கி இருக்க மாட்டானா அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாராம். இதுதான் பாட்டு. பச்சை மலை ஒத்த படிவத்த அடல் ராமன், நச்சுடை வடி கண்மலர் நங்கை இவளென்றால் இச்சிலை கிடைக்க மலை ஏழையும் இரானோ அப்படின்னு பாடுறார். இதே வரிகளை பிற்காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் என்னும் தன்னுடைய காப்பியத்தில், அந்த காப்பியத்தின் தலைவன் குப்பன் தன் காதலி சொன்னதை எப்பாடுபட்டும் செய்யணும்னு முயற்சி செஞ்சப்போ இதே வரிகளை வச்சிருப்பாரு. கண்ணின் கடை பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமாரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் அப்படின்னு எழுதியிருப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கம்பரோடு கருத்தில் வேறுபட்டவர் பாவேந்தர். ஆனால் கம்பனின் கவி நயத்தால் ஈர்க்கப்பட்டவர். இதுதான் கம்பனின் சிறப்பு. சரி, அப்படியே கொஞ்சம் கதையை நகர்த்துவோம். ராமனும் சீதையும் லட்சுமணனும் காட்டுல இருக்காங்க. அப்போ அகத்திய முனிவர் அவங்கள பஞ்சவடியில போய் கொஞ்ச நாள் தங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் சூர்பனகை இருந்தாங்க. சூர்பனகை யாரு? ராவணேஸ்வரனின் தங்கை. ஆண் போன்ற குணத்தை கொண்டவள் அவள். ஆனாலும் அவள் ஒரு பெண் தானே. ராமனை பார்த்தோன்னா அவளுக்கு காதல் வருது ராமன் மேல. ராமனை பத்தி அப்போ அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவன் திருமணமானவன், எதுவுமே தெரியாது. காதல் வருது, காதல் வயப்பட்டாச்சு. இப்ப போய் பேசணும். ஆனால் நான் இப்ப இருக்கிற இந்த அரக்க உருவத்தோட, அவள் ஒரு ஆண் போல இருப்பவள். அந்த உருவத்தோட போனா
அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ நம்ம தோற்றத்தை மாத்திக்கிட்டு போவோம்னு யாருக்கிட்ட வரம் வாங்கி தோற்றத்தை மாற்றினால் தெரியுமா? திருமகளிடம் வரம் வேண்டி ஒரு அழகான மங்கையாக மாறி ராமன் கிட்ட பேச போறா. இதுதான் கதை. இப்ப கம்பர் வர்றாரு பாருங்க உள்ள, இதை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. முதல்ல அவ நடந்து போறப்ப அவளுடைய பாதம் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. அந்த பாதத்தை பாக்குறாரு. அது எப்படி இருக்கு தெரியுமா? பஞ்சை விட மென்மையாக இருந்தது. இளஞ்சிவப்பு நிறத்தில் அந்த பிறந்த குழந்தையுடைய பாதம் ஒரு 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 இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும்ல, அந்த நிறத்துல அழகா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. மிதமான குளிர்ச்சியோடு கூடிய பிரகாசமான தாமரை மலர் போன்ற சின்ன பாதங்களாக அவளுக்கு இருக்கு. அவ எப்படி நடந்து வந்தா? டங்கு டங்கு நடக்காம அன்னம் போல அப்படியே பாதத்தை எடுத்து, சின்ன சின்ன பாதங்களை எடுத்து வைத்து அந்த நிலத்துக்கு நோகாமல் அன்னம் போல நடந்து வந்தா. எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? என்ன அழகா இருக்காங்கன்னா சொல்லுவோம், மயில் போல சாயல். இவள் இளமையான மயில் போன்ற சாயலை கொண்டிருந்தாள். அப்படி மயில் தோகை போன்ற ஒரு அழகான கூந்தல், வஞ்சி இடை. இப்பெல்லாம் 0 சைஸ் அப்படின்னு இந்த பொண்ணுகள்லாம் சொல்லுது. அந்த மாதிரி அதெல்லாம் கம்பரே சொல்லிட்டார். அப்படி வஞ்சி கொடி போன்ற ஒரு இடை, இப்படி வெள்ளி தோற்றம், அழகா ஒரு பெண்ணாக அவ இருக்கா. ஆனால் மனசுக்குள்ள கொஞ்சம் வஞ்சம் இருக்கு. என்ன இருக்கு? தன்னுடைய உண்மையான தோற்றத்தை மறைத்து வேற ஒரு தோற்றத்தில் ஒருவனை ராமனிடம் பேசுவதற்காக போறா. மனசுக்குள்ள அந்த வஞ்சம், இவனை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் இந்த மாய தோற்றத்தை காட்டி அப்படின்னு. பாட்டை பாருங்க. இந்த பாட்டு படிக்கும் போதே சூர்பனகை நடந்து வர்றது அப்படியே உங்க கண்ணு முன்னாடி வரும். பஞ்சு ஒளிர், விஞ்சு குளிர், பல்லவம் அணுங்க, செஞ்செவிய, கஞ்சம் நிகர், சீரடிகள் ஆகி, அஞ்சொல் இளமங்கை என, அன்னம் என, மின்னும் வஞ்சி என, நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் அப்படின்னு இந்த சந்தத்தை வைத்தே சூர்பனகை நடந்து வந்த விதத்தை அவ்வளவு அழகாக காட்டியிருப்பார். அதுதான் கம்பனின் நயம், கவி நயம். சரி, அப்படியே இன்னும் கொஞ்சம் கதைய நகர்த்துவோம். ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது. ஒரு கட்டத்துல தன்னுடைய படைகளை, போர் கருவிகளை எல்லாம் இழந்து நிராயுதபாணியாக நிற்கிறார் ராவணன். அப்ப ராமன் சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட வீரன் ராவணேஸ்வரனே, நீ எப்பேற்பட்ட வீரன், இமயமலையை பெயர்த்தெடுக்கக்கூடிய பெரிய வீரன் நீ. இப்படிப்பட்ட பெரிய வீரன் நீ நிராயுதபாணியாக நிக்கிறப்ப நான் உன்னை வீழ்த்தலாமா? வீழ்த்தக்கூடாது. போ, உன் படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். ராவணன் தலையை தொங்க போட்டுக்கிட்டு அரண்மனைக்கு திரும்பி போறார். ராவணன் போர்க்களத்தில் இருந்து அப்படி வந்ததாக சரித்திரமே இல்லை. இத பார்த்துட்டு அவருடைய அமைச்சர் மகோதரன் சொல்றாரு, இன்னைக்கு தோல்வி வந்தா என்ன அரசே, நாளைக்கே நம்ம வெற்றி பெற போறோம். உங்களுக்கு நினைவிருக்கா? இன்னும் உங்களுடைய தம்பி கும்பகர்ணன் போர்க்களத்துக்கு போகவே இல்லை அப்படின்னு ராவணனுக்கு ஒரே புத்துணர்ச்சி. சரி, கும்பகர்ணனை எழுப்புங்கள், ஆணை. கும்பகர்ணன் அவ்வளவு சாதாரணமா எழுப்பிட முடியுமா என்ன? 6 மாதம் தூங்குகிறவன் இல்லையா? அவங்க என்ன பண்ணி எழுப்புறாங்க? உலக்க போகுது. பல உலக்கைகளை கொண்டு போய் அவனுடைய காதுல வச்சு இடி இடின்னு இடிக்கிறாங்க. தலையில ஒரு 50 உலக்கை இடிக்குது. ஆனாலும் கும்பகர்ணன் எந்திரிக்கவே இல்லை. அங்கிட்டு பறை ஒலிக்குது, முரசு ஒலிக்கு, என்னென்னமோ சத்தமெல்லாம் எழுப்புறாங்க, எந்திரிக்கவே இல்லை. இப்ப போனவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கடுப்பா அப்படியே கோவத்தோட இதுல அந்த அங்க உலக்க இடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க கோவத்துல சொல்றாங்க, தூங்கிக்கிட்டே இருக்கிய கும்பகர்ணா, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு பாரு, நீங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பொய்யா போகுது, எந்திரிச்சு பாரு, எந்திரிச்சு பாரு. காத்தாடி மாதிரி வேகமா சுத்துற ஒரு ஆயுதத்தை ஒருத்தன் வச்சிருக்கான், ராமனினுடைய சக்கரம். இன்னொருத்தன் வில்லு வச்சிருக்கான். 2 பேரும் யமதூதர்களை போல வந்து உங்களை அழிக்க போறாங்க. இன்னமும் தூங்கணும் தூங்கணும், தூங்கிக்கிட்டே இருந்தா அவங்க கையில போய் தூங்கு அப்படின்னு கோபத்துல சொல்றாங்க. இப்ப அந்த பாட்டை பாருங்க, உலக்க இடிக்கிற சத்தம் இருக்கு. இப்ப பாட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் வாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இங்கு கான், எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே, உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். எப்படிப்பட்ட சந்தம்! இப்படி அவருடைய கவி நயம் அமையுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் கதையை நகர்த்துவோம். ராமனே சொன்ன மாதிரி ராவணன் பெரிய வீரன். கடைசியாக போரில் எள்ளு போட இடமில்லாத அளவுக்கு அவனுடைய பரந்த உடம்பு அத்தனையிலும் அவ்வளவு அம்புகளை போட்டார் ராமன். எள்ளு போட இடமில்லாத அளவுக்கு அம்புகளை போட்டார். ஆனாலும் ராவணன் உயிர் போகவே இல்லை. ஒவ்வொரு தலையா வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா பிரம்மாஸ்திரத்தை போட்டுத்தான் ராவணனை கொல்ல வேண்டி வந்தது.
ராவணனை வென்ற பிறகு போர்க்களத்துக்கு சீதையை அலங்காரம் பண்ணி கூட்டிக்கிட்டு வர சொன்னார் ராமன். வந்ததுக்கு அப்புறம் சீதையின் கற்பை சந்தேகித்து கடுமையாக பேசினார். அப்ப அது இதுக்கு முன்னாடியே ஒரு கட்டத்துல அனுமன் போய் அசோகவனத்தில் சீதையை சந்தித்து விட்டு வந்த பிறகு ஒண்ணு சொல்லுவாரு. இந்த உலகம் உருண்டை என்பது எவ்வளவு உண்மையோ, மறுக்க முடியாத உண்மையோ, அதுபோல சீதையை ராவணன் தொடவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மைன்னு அனுமன் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ராமனுக்கு சீதையின் கற்பு மேல சந்தேகம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவளை தீயில இறங்க சொல்லுவாரு, நெருப்புல. ஆனால் ராமனுக்குத்தான் சீதையின் கற்பின் மேல் சந்தேகம் இருந்ததே ஒழிய கும்பகர்ணன், மண்டோதரி, வீடனன் இப்படி ராவணன் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் சீதையினுடைய கற்பை பார்த்து, கற்பின் சக்தியை பார்த்து பயப்பட்டாங்க. ராவணன் கிட்ட எடுத்து எடுத்து சொன்னாங்க, வேண்டாம் இதை விட்டுலாம், இதை விட்டுலாம் எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா கேட்கவே இல்லை. இப்ப செத்து போயிட்டாரு. அப்ப மண்டோதரி அழுதாங்க பாருங்க. அவங்க அழுகிறாங்க, நீ எப்பேற்பட்ட பலசாலியா, நீ எப்பேற்பட்ட பலசாலி, என் கணவனுக்கு முடிவே இல்லைன்னு நான் கர்வத்தோட இருந்தனே, போயிட்டியே, எத்தனையோ தடவை சொன்னனே, நீ கேட்கலையே, நீ எவ்வளவு பெரிய மாவீரன், உன் உடம்புல இப்படி எள்ளு போட இடம் இல்லாத அளவுக்கு அம்பு போட்டிருக்காரு. ஏன் போட்டாரு? ஏன் தெரியுமா? அந்த சீதையின் நினைப்பு எங்கேயோ இந்த உடம்புல இருக்கு, அதை தேடி 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 அழிக்கணும்னு நினைச்சுதான் இவ்வளவு அம்பு போட்டாரோன்னு கதறி கதறி அழுதாமன்றது. கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. எப்பேற்பட்ட கற்பனை பாருங்க. ராமன் போட்டது அம்புதான், ஆனால் அத்தனை அம்புகளுக்குமான காரணத்தை கம்பரின் கவி நயம் இப்படி சொல்கிறது. இதுதான் கம்பரினுடைய கவி நயம். சரி, கம்பனுடைய கவி நயத்தை நம்ம இப்ப ரசிச்சாச்சு. இப்ப தமிழ் மரபு கம்ப ராமாயணத்தில் எப்படி காட்டப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். சங்ககாலத்தில் தமிழில் புறநானூற்றில் குமணவள்ளலை பற்றிய பாடல்கள் உண்டு. கடையேழு வள்ளல்களுக்கு அப்புறம் வந்த காலகட்டத்தில் வந்தவர் குமணன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர். அவர் அரசர். அவர் மலை மன்னன் குமணன். அவரை பத்தி பெருந்தலை சாத்தனாருங்கிறவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு. இவர் ஒரு பெரிய வள்ளல். சாதாரண புலவர்களுக்கு கூட யானை, குதிரை, வண்டி வண்டியாக சாமான்கள், தானியங்கள், பொருள்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பெரிய வள்ளல் அந்த குமண வள்ளல். அவருக்கு ஒரு தம்பி இருக்கார். அவன் பேரு இளங்குமணன். என்னடா இது, அண்ணன் இப்படி எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குறாரு, இவருக்கு அப்புறம் நான் ஆட்சி செய்ய வந்தா கஜானால எதுவுமே இருக்காது போலன்னு இந்த தம்பிக்கு ஒரே கோபம் இவர் கொடுக்கறதெல்லாம் பார்த்து. இது குமணனுக்கு தெரியுது. சண்டை போடுறான் ஒரு நாள் இளங்குமணன். அப்ப குமணன் சொல்றாரு, எதுக்குடா சண்டை போடுற, எதுக்கு சண்டை போடுற, இப்ப என்ன, நான் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் நீ ஆட்சி செஞ்சாதானே உனக்கு ஒண்ணும் இருக்காது, இப்பவே ஆட்சி செய், இந்தா பாதி நாடு வச்சுக்க, இந்தா உனக்கு உள்ளது கொடுத்தாச்சு, நீ இப்பவே ராஜாவாருடா, என்ன வேணா பண்ணு, கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு அவன் தனியா போயிட்டான். அவன் ஒரு பாதி நாட்டுக்கு அரசன், இவர் ஒரு பாதி. இவர் எப்பவும் போல கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அவன் பாக்குறான், என்னடா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமா அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கூட இருந்தவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படியே போனா அந்த நாடும் உன் தந்தையின் நாடுதான், இப்படியே போனா அந்த நாட்டுல ஒண்ணுமே இல்லாம போயிடும், அதுவும் உன்னுடைய உனக்கு உரிமை உள்ள நாடுதான், அதனால நீ என்ன பண்ணு, நீ படையெடுத்து போ உங்க அண்ணன் மேல, உங்க அண்ணன் எல்லாத்தையும் கொடுத்து கழிக்கிறதுக்குள்ள நீ அந்த நாட்டையும் பறிச்சிரு அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா அண்ணன் மேல படையெடுக்கிறான் இளங்குமணன். படை போ, நான் உன் கூட சண்டைக்கு வரேன்னு ஓலைதான் வருது. குமணன் அப்படியே வெந்து போறாரு. ஏன் இப்படி எல்லாம் இவன் பண்றான், இவனுக்கு அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டா நல்லாவா இருக்கு, ரெண்டு பேருக்கு தானே அது அவமானம், ஏன்டா நீ முதவே முழு நாடு வேணும்னு கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, அப்படின்னு இந்த நாடு தானே வேணும், என்னோட பாகத்தை நீயே சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்படித்தான் சகோதரர் பாசம் தமிழ் மரபில் சொல்லப்பட்டது. அந்த பண்பு தனக்கு உரிமையான நாடாக இருந்தாலும் கூட தம்பிக்காக நாட்டை விட்டு கொடுத்த பண்பை காட்டியது தமிழ் மரபு. இதே போல ஒரு பண்பை ராமாயணத்தில் நாம் பரதனிடம் பார்க்கலாம். கைகேயி வரம் வாங்கியாச்சா, வாங்கிட்டு ராமன் கிட்ட சொல்றாங்க, தசரத மன்னனுடைய கட்டளை ராமா, பரதன் கடல் சூழ்ந்த பூமியை ஆழ வேண்டும், நீ காட்டுக்கு போய் தவ வாழ்வு மேற்கொண்டு 14 ஆண்டுகள் கழித்து வர வேண்டும் சொல்லியாச்சு ராமன் கிட்ட. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிருஞ்சடைகள் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா. இதுதான் பாட்டு. இது நடந்தப்போ பரதன் பாட்டனார் வீட்டுல கேகய நாட்டுல இருக்கார். அவருக்கு இது எதுவுமே தெரியாது. திரும்பி வந்தா அப்பா இல்ல,
இறந்து போயிட்டார். அண்ணன் காட்டுக்கு போயிட்டார். தூக்கி போட்டுச்சு. என்னடா நடந்துச்சு நான் போனப்ப? கோசலைட்ட போய் கேட்கிறார். 2 பேருக்கும் கோசலை சொல்றாங்க. சொல்லிட்டு கடைசி அவங்க சொல்றாங்க, பரதா, நீ நல்ல உள்ளம் கொண்டவன், நீ நேர்மையானவன், நீ எல்லாத்தையும் யோசிச்சு செய்யறவன். கேகய நாட்டு அரசி, அதாவது உங்க அம்மா செஞ்ச வஞ்சனை உனக்கு தெரியாது போல அப்படின்னாங்க. அவங்க சாதாரணமா தான் கேட்டாங்க, உனக்கு இது தெரியாதா அப்படின்னு. ஆனா பரதனுக்கு தோணிருச்சு, உனக்கு தெரியாமையா இது நடந்திருக்கும்னு கேக்குறாங்களோ அப்படின்னு தோணிருச்சு. அந்த பழி என் மேல் வந்துடக்கூடாது, உனக்கு தெரியாம இது நடந்திருக்குமாங்கிற மாதிரி அந்த தொனி இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், இது மட்டும் எனக்கு தெரிஞ்சு நடந்திருந்ததுன்னா 49 கடுமையான குற்றங்கள், என்னென்ன குற்றங்கள் அவன் அடுக்குறான் அப்படியே. அறநெறியை கெடுக்க முயன்றவர்கள், நெஞ்சில் அருள் இல்லாதவர்கள், பிறன் மனைவியை விரும்பியவர்கள், தாய் தந்தை மகளிர் ஆகியோரை வாளால் வெட்டியவர்கள், போரில் பகைவரை முதுகில் குத்தியவர்கள், இரவல் பெற்று செல்லும் நிதியை பறித்து கொண்டவர்கள், இந்த மாதிரி கடுமையான குற்றங்கள் செஞ்சவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை எனக்கும் கிடைக்கட்டும், நான் நரகத்துக்கு போவேனாக அப்படின்னு பரதன் ஒரு சபதம் எடுக்கிறான். ஏன்னா எங்கே என்மேல் பழி வந்துருமோ, நான் எனக்கு தெரிஞ்சு இது நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டாங்களோ அப்படிங்கிறதுனால. அப்போ தமிழ் சொல்லுது, அறம் பிறழும் போது சபதம் செய்து அறத்தை நிலைநாட்டுவது தமிழினுடைய மரபு. கண்ணகி செஞ்சால அதே மாதிரிதான். இந்த சபதத்தை கேட்டோன்னு கோசல எப்படி துடிச்சு போறாங்க. பரதா நிறுத்து, கோடிக்கணக்கான ராமர்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் உன்னுடைய பெருமைக்கு ஈடாகுமா? எப்படி சொல்லிட்டாங்க, கோசலை சொல்லிட்டாங்க, எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாகுவரோ, புண்ணியம் ஏதும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ அப்படின்னு கேட்டாங்க. ராமனை விட பரதன் சிறந்தவன் என்று கம்பன் காட்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. அப்பேற்பட்ட பரதன் அதோட அவன் விடல, நான் எனக்கு தெரிஞ்சு இது நடந்திருந்தா நான் நரகத்துக்கு போவேன் அப்படி மட்டும் சொல்லிட்டு விடல. கடைசி வரைக்கும் தன்னுடைய கொள்கையில் அவன் உறுதியாக இருந்தான். அந்த பண்பில் அவன் ரொம்ப உறுதியா இருந்தான். அண்ணனுடைய பாதுகைகளை வைத்து ஒரு தவசி போல அயோத்தி ஆட்சி செஞ்சான். நமக்கு தெரியும், கடைசியா 14 ஆண்டுகள் கழித்து ராமன் வர்றேன்னு சொன்ன நாள்ல வரலைன்னா நான் நெருப்பில் புகுந்து உயிர் விடுவேன் அப்படின்னு சொல்லி சத்ருகனை ரெடியா இருக்க சொன்னான். இன்னைக்கு 14 ஆண்டு முடிஞ்சு இன்னைக்கு வரணும், அண்ணன் வரல, இன்னும் வரல, கடைசி நாளிகை வந்துகிட்டே இருக்கு, இன்னும் வரல, நீ நெருப்பு மூட்டு அப்படின்னு. அப்போ கோசலை ஓடி சொல்றாங்க, பரதா, ராமன் சொன்ன சொல் தவறாதவன், எப்படியும் வந்துருவான், நீ அவசரப்படாத, நீ அதெல்லாம் கிடையாது, சத்ருகனா நீ நெருப்பை மூட்டு, இந்த நாள் முடியும் போது வரலைன்னா தயாரா இருந்தான். அப்ப அனுமன் உடனே தோன்றி சொல்றாரு, ராமன் வந்துட்டு தான்ப்பா இருக்காரு, இன்னும் இந்த நாள் முடிகிறதுக்கு 45 நாளிகைகள் இருக்கு, நீ அவசரப்படாத அப்படின்னு சொல்லி அவனை நிறுத்தி வைக்கிறாரு, நெருப்பை அணைக்கிறாரு. கடைசியா ராமன் வந்துடுறாரு அந்த நாளிகைக்குள்ள, அந்த நாள் முடிகிறதுக்குள்ள. அதோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருது, பரதனுடைய உயிர். அப்படி தனக்கு உரிமை உள்ள நாடுதான் அது, தனக்கு உரிமை உள்ள நாடுதான், அண்ணன் இல்லதான், இருந்தாலும் அண்ணன் இருக்க நான் ஆளக்கூடாது என்கிற உறுதியோடு அந்த பண்போடு கடைசி வரை இருந்தவன் பரதன். கடைசியாக நான் கம்பர் சொல்லும் சமய கோட்பாட்டை இங்கே சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். தமிழ் மரபில் வழிபாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அகழாய்வுகள்லாம் தாய் தெய்வ வழிபாடு இருந்ததாக காமிக்குது. இன்னைக்கு நமக்கு தெரியுது. கொற்றவை வழிபாட்டை பத்தி சங்க இலக்கியங்கள் நிறைய பேசுது. அதற்கு பிறகு சமயங்கள் தோன்றி இருக்கின்றன. எதற்காக சமயங்கள் தோன்றின? நம்மை நெறிப்படுத்துவதற்கு, இல்லையா? என்னைக்கு அது நம்மை வெறி கொள்ள செய்கிறதோ அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த மத கோட்பாடுகளை நம்ம இன்னும் ஆழமா படிக்கணும். படித்து நம்மை நாமே நெறிப்படுத்தி கொள்வது நம்முடைய பொறுப்பு. அப்ப அந்த எவ்வளவு ஆழமாக படிக்க வேண்டும் இந்த மத கோட்பாடுகளைங்கிறதுக்கு கம்பனினுடைய ஒரு பாடல் இங்கே எடுத்துக்காட்டாக இருக்கு. கம்பராமாயணத்துல அவர் சொல்றாரு, தெய்வம் என்பது என்ன? ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்று உரைக்கில் பலவேயாம், அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆமே என்றில் ஆமேயாம், இன்றே எண்ணில் இன்றேயாம், உளதென்று உரைக்கில் உளதேயாம். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. ஒரு தெய்வம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தெய்வம், பல தெய்வம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா பல தெய்வம். நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பம்மா. நீ என்ன நம்புறியோ அதுதான் கடவுள், அதுதான் சமயம், இதில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்று ராமன் துதிபாடிய கம்ப ராமாயணமே சொல்கிறது.
இதே கருத்து 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள். அவரவர் தமதமது அறிவுக்கு எட்டிய வகையில் அவங்க அவங்களோட கடவுளை கும்பிடுறாங்க. அவங்க அவங்களோட தெய்வங்களும் பலன்களை தருவதில் குறைவில்லாத தெய்வங்கள் தான். அவங்க அவங்களுக்கு புரிந்த வழிகளில் அந்த தெய்வங்களை சென்று அடைவதற்காக வேண்டி வணங்கி நிற்கிறார்கள். கண்ணனை அடைய ஆண்டாள் ஒரு வழியை மேற்கொண்டாள், அல்லாவை அடைய இஸ்லாமியர் ஒரு வழியை மேற்கொள்கிறார்கள். இதில் பெருசு சிறுசு எதுவும் இல்லை. ரெண்டு வழி, அவ்வளவுதான். அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. இத்தனையும் நம்முடைய பக்தி இலக்கியங்கள் கூட பகுத்தறிவு பேசுகிறது. இதுதான் தமிழின் சிறப்பு, இதுதான் தமிழர் நாகரிகம். தீயினை கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர் கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார் யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று கம்பரின் சமய ஒற்றுமை கருத்தை புரியும்படி நமக்கு சொன்ன மகாகவி பாரதியும் நமக்கு எடுத்து சொல்கிறார். அதேபடி வாழ்வோம், சமயங்களை நன்றாக புரிந்து கொள்வோம், கம்பனோடு கலந்திருப்போம். கம்பன் வாழ்க. நல்ல வாய்ப்புக்கு நன்றி.